நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில நமக்காய் சுமந்து தீர்த்தார். இந்த பேரின்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவரே, அன்பின் இயேசுவே, இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். மரித்து எங்களுக்காக ஜீவனை விட்ட தேவன் ராஜா, ஆனாலும் ஆண்டவரே மூன்றாம் நாளிலே ஜீவனோடு எழுந்தீர் ராஜா. அந்த ஜீவனின் வல்லமை இந்த கால வேளையில் அப்பா நாங்கள் ஆராதிக்கிறோம், உமக்கு மகிமையை செலுத்துகிறோம் ஐயா. யாரெல்லாம் இந்த வேளையிலே சோர்ந்து போய் வந்திருக்கிறார்களோ, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா ஜீவன் கொடுக்கட்டும் ஆண்டவரே அப்பா. எல்லாம் உலர்ந்த எலும்புகளும் உயிர் பெறட்டும் ராஜாவே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செழிப்புகளை பேசுகிறோம் ஆண்டவருடைய மகத்துவங்கள் ஒவ்வொருவரையும் விடுவிக்கட்டும் ராஜா. எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க, அடிமையும் பலப்படுத்துங்க, நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். மீண்டுமாக எல்லாரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்ததான ஆண்டவருடைய வார்த்தைகளை அந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லிட்டு அதிலிருந்து வேற விதமாக இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். யாத்திராகம புஸ்தகம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32:28. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது அவர், உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடு மனிதோடும் போராடி மேற்கொண்டாயே என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அந்த முந்தின வாக்கியங்களை நாம் பார்க்கும் பொழுது யாக்கோபு தனித்து அவன் ஜெபம் பண்ணுகிற பொழுது ஒரு புருஷன் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஒரு புருஷன் பொழுது விடியும் மட்டும் என்ன செய்தாராம், அந்த யாக்கோபோடு போராடினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப நம்ம அந்த போட்டோல பார்க்கும் பொழுது இது யாக்கோபுனா அடுத்தது இருக்கிறது யாரு, அந்த ஏஞ்சல் படம் போடப்பட்டிருக்கு, தேவ தூதனுடைய படம் போடப்பட்டிருக்கு. ரொம்ப நாளா தேவ தூதர்களை குறித்து பேச வேண்டும் எனக்கு ரொம்ப ஆசை. ஆனாலும் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் இந்த நாட்களில சில கன்ஃபர்மேஷன் ஆண்டவர் கொடுத்தார். ஆகையினால இந்த நாளில கூட அந்த வார்த்தைகளை பேச கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக, தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நிச்சயமாகவே அது உடனே ஒரே ஒரு அரை மணி நேரத்துல பேசக்கூடிய வார்த்தைகள் அல்ல. ஏனென்றால் வேதாகமத்திலிருந்து பார்க்கும் பொழுது பல மணி நேரங்கள் பேசக்கூடிய சக்தியும் அந்த தேவ தூதர்களினால காணப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுதல் வரைக்கும் அநேக இடங்களில தேவ தூதர்களை குறித்து போடப்பட்டிருக்கிறது. அந்த தேவ தூதர்கள் யார், அவங்க எதற்காக இந்த உலகத்துல படைக்கப்பட்டார்கள், அவங்க என்னெல்லாம் நன்மைகளை செய்கிறார்கள், அவங்களுடைய வேலைகள் என்ன, இப்படி பல காரியங்கள் வேதாகமத்துல காணப்படுகிறது. நிச்சயமா இந்த கொஞ்ச நேரத்துல நம்ம பார்க்க முடியாது. இருந்தாலும் நீங்க எல்லாரும் ஜெபத்துல தாங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த வேளையில சுருக்கமாக ஆண்டவருடைய வார்த்தைகளே நமக்கு ஆண்டவர் விளங்க பண்ணுவாராக. முதலாவதாக தேவ தூதர்கள் எதற்காக இந்த உலகத்துல படைக்கப்பட்டார்கள், அவங்களுடைய நோக்கம் என்ன, அவங்க என்ன வேலை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எபிரேயரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13, 14 வாசித்து பார்க்கும் பொழுது தேவ தூதர்களை குறித்து அங்க போடப்பட்டிருக்கிறது. மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பரிசத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னது உண்டா? அடுத்த வசனம், ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள் சுதந்தரிக்க போகிற நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா. ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் பணிவிடை ஆவிகள் என்று சொல்லி நம்முடைய எபிரேய ஆக்கியோன், அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் நீங்க எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பணிவிடை ஆவிகள். ஆண்டவர் ஒன்று சொல்லும் பொழுது அதை போய் என்ன செய்யணும், அந்த வேலையை அவர்கள் நிறைவாக்க வேண்டும். என்னுடைய மகள் இங்க இருக்காங்க, இந்த கஷ்டத்துல இருக்காங்க, என்னுடைய மகன் அங்க என்ன பண்றாங்க, வெளியே போயிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீ போய் இந்த வேலையை செய், அதை வேலையை செய்யன்னு சொல்லிட்டு
ஆண்டவர் சொல்ல சொல்ல இந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க, பரலோகத்திலிருந்து இவர்கள் வந்து நமக்கு உதவி செய்கிறவர்களாக, பணிவிடை ஆவிகளாக. ஹல்லேலூயா. நம்ம நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது நம்ம உடம்பு முடியல அப்படி சொன்னா நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், யாராவது ஒருத்தர் வேலைக்கு வச்சுக்கலாம், அப்போ நமக்கு என்ன செய்வாங்க, அவங்க நமக்கு உதவியா இருப்பாங்க அப்படி சொல்லி என்ன பண்ணுவோம், அநேகர் அப்படி வைக்கிறது உண்டு. பணிவிடை செய்யும்படியாக ஒரு வயதானவர்கள் இருக்கிறாங்கன்னா என்ன செய்வாங்க, அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யாரையாவது அவங்கள வேலைக்கு வைத்துக் கொள்வாங்க. அதே போல கர்த்தர் யாரெல்லாம் ஆண்டவர் மூலமா ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பணிவிடை செய்யும்படியாக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாராம், பணிவிடை ஆவிகளாக அந்த தேவ தூதர்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நமக்கெல்லாம் ஒவ்வொரு தேவ தூதர்கள் இருக்காங்களா? ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நிச்சயமாக இந்த தேவ தூதர்கள் எப்பொழுது படைக்கப்பட்டார்கள் என்றால், இந்த உலகம் உண்டாகிறதற்கு முன்பதாகவே அவர்கள் படைக்கப்பட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சது என்னது, முதலாவது வசனம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்ல. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்தது. அதுக்கு முன்பதாகவே தேவ தூதர்கள் என்ன பண்ணப்பட்டிருக்காங்க, படைக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை யார் உறுதிப்படுத்துறாருன்னா, யோபு 38:4-7 பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்த போது ஆண்டவர் யோபுட்ட பேசுறாரு, நான் அந்த உலகத்தெல்லாம் நான் சிருஷ்டிக்கும் போது நீ பார்த்தாயா? அப்பொழுது தேவ புத்திரர்கள் என்ன செய்தார்கள், கெம்பீரித்து பாடினார்கள். ரொம்ப சந்தோஷமாக அவங்களுக்கு இந்த பூமியில வெளிச்சம் வந்ததை பார்த்த உடனே சந்தோஷம். இந்த பூமியில ஒவ்வொரு காரியங்கள் படைக்கப்பட்ட பொழுது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒண்ணுமே இல்லாம இருந்த இடத்துல ஆண்டவர் எல்லாவற்றையும் அழகாக மிக மிக நேர்த்தியாக சூரியனையும் சந்திரனையும் படைத்து, நட்சத்திரங்களை படைத்து, எல்லா மிருக ஜீவன்களை உண்டாக்கி, சமுத்திரங்கள் வெட்டாந்திரை இதெல்லாம் பிரித்து வைத்து எல்லாற்றையும் அழகாக படைத்த போது, அந்த வசனத்தை வாசிங்கம்மா, 38:7 மட்டும் வாசிங்க. அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே. தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களாம். ஹல்லேலூயா. அந்த தேவதூதர்கள் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த உலகத்தை படைச்ச உடனே அது வரைக்கும் நார்மலா இருந்தது, ஒன்றும் இல்லாமல் வெறுமையாக இருந்தது, இருளாய் காணப்பட்டது. ஆனால் இந்த உலகம் படைத்த பிற்பாடு இந்த மக்களுக்கு என்ன செய்தது, தேவ தூதர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக காணப்பட்டதாம். ஹல்லேலூயா. அதிலும் இந்த தேவ தூதர்கள் ஒருத்தரா 2 பேரா அப்படி சொல்லி நம்ம ஆராய்ச்சி பண்ணும் பொழுது, நம்முடைய வேதாகமத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் 1000 10,000 என்று சொல்லி வெளிப்படுத்தல் 5:11 வாசிக்கலாம். பின்னும் நான் பார்த்த பொழுது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 10,000 இருந்தது. ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை அங்க யோவானுக்கு ஆண்டவர் ஒரு தூதன் மூலமாக வெளிப்படுத்தும் பொழுது அதை பார்த்த யோவான் எழுதுகிறார், அங்கு இருந்ததான தூதர்களின் தொகை எப்படி இருந்ததாம், 1000 10,000 அப்படின்னா எண்ணிக்கைக்கு உட்பட்டது அல்ல. அதுதான் அதனுடைய அர்த்தம். அதனுடைய அர்த்தம் என்னது, இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ற, லட்சமா கோடி கோடியா அப்படி நம்ம எது வேணாலும் நமக்கு தெரிஞ்ச அந்த நண்பரை நம்ம போட்டுக்க முடியும். அவ்வளோ 10,000 10,000 தூதர்கள் காணப்பட்டாராம். இது தான் நான் சொன்னேன், லூக்கா 2:13-14 பார்க்கும் பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்த பொழுது தூதர்கள் மன்னிக்கவும் மேய்ப்பர்கள் மந்தையை மேய்த்து கொண்டிருந்த பொழுது அந்த இரவுல அவங்களுக்கு தேவ தூதன் சொல்லுகிறார், இதோ உங்களுக்கு நற்செய்தி கூறும்படி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பரமசேனையின் திரள், அதையும் அந்த ஒரு வார்த்தை வாசிக்கலாம். லூக்கா 2:13-14. அந்த சனமே பரமசேனையில் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி, பரமசேனையின் திரள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. எப்போ நம்ம திரள்னு ஒரு வார்த்தையை போடுவோம், அதிகமா எண்ணவே முடியாது அப்படின்னு சொல்ற இடத்துலதான் என்ன பண்ணுவோம், திரள் கூட்டமான மக்கள் வந்தாங்க. வேதாகமத்துல ஆண்டவர் ஊழியம் செய்த போது திரள் கூட்டமான மக்கள் வந்தாங்க. இப்பொழுது ஒரு நம்ம சிஎம் வராருன்னு வச்சுங்க, அப்போ மக்கள் எப்படி வந்தாங்க, கடந்த நாட்கள்ல திரள் கூட்டமாக, கூட்ட நெரிச்சல் வருகிற அளவுக்கு என்ன செய்தது, கூட்டங்கள் வந்தது. அதான் திரள் கூட்டம் என்று
நம்ம பார்க்கிறோம். அப்படியாக இந்த தூதர்கள் பரமசேனையின் திரள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அதே போல ஆதியாகமம் 32:1-2 பார்க்கும் பொழுது, யாக்கோபு அவங்களுடைய மாமா வீட்டுல போயிட்டு எத்தனை ஆண்டுகள் அங்க இருக்கிறாரு, 20 ஆண்டுகள் அங்க வந்து 2 மனைவிகளையும் திருமணம் செய்து அங்கிருந்து ஆண்டவர் அவனோடு பேசி வெளியே கொண்டு வரும் பொழுது, அங்க ஆண்டவர் தரிசனமாகும் பொழுது தூதர்களின் சேனை காண்கிறார். அதை வாசிக்கலாம். 32. யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபொழுது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். மக்னாயிம் என்று பெயரிடுகிறான். ஹல்லேலூயா. ஒரு சேனையான தூதர்கள் அந்த இடத்துல யாக்கோபை சந்திக்கும்படியாக வருகிறார்கள். ஹல்லேலூயா. இப்ப முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? தூதர்களுடைய வேலை என்னன்னு சொல்லி பார்த்தோம். நமக்கு ஒரு பணிவிடை செய்யும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை போல இங்கே நம்ம பார்க்கும் பொழுது இந்த தூதர்கள் எப்படி இருக்கிறாங்க? எண்ணிக்கைக்கு அடங்காதவர்களாக, எண்ண முடியாத அளவுக்கு திரள் கூட்டமாக, ஒரு சேனையாக அவர்கள் காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அடுத்தது அவங்களுக்கு ஆண்டவர் என்னென்ன வேலைகளை கொடுத்திருக்கிறான்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் அவங்களுக்கு முக்கியமா கொடுத்திருக்கிறது ஆண்டவரை துதிக்கும்படியான ஒரு வேலை. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்தார்கள்? ஓயாமல் துதித்து கொண்டே இருக்கிறார்கள். அதுக்கு முக்கியமா ஏசாயா 6:1-4 நாம் பார்க்கும் பொழுது, உசியா ராஜா மரணம் அடைந்த நாட்களில ஒரு தரிசனத்தை இந்த ஏசாயா தீர்க்கதரிசி பார்க்கிறார். அங்க ஆலயத்துல தேவனுடைய மகிமை அங்க மூடி இருக்கிறது. அங்க இருந்ததான அந்த சேராபீன்கள் என்ன செய்தார்களாம்? ஓயாமல், அவங்களுக்கு மொத்தம் 6 செட்டைகள் இருக்கிறது. 2 செட்டைகளை என்ன செய்கிறார்களாம்? முகத்தை மூடி, 2 செட்டைகளினால தங்களுடைய கால்களை மூடி, 2 சட்டைகளினால என்ன செய்கிறார்கள்? அவர்கள் பறந்து என்ன செய்தார்கள் என்றால், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நம்ம கூட சொல்லலாம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். நம்ம கூட ஒருத்தர் சொல்லி பார்ப்போமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவரை போல ஒரு பரிசுத்தம் உள்ள தேவன் இந்த உலகத்துல யாருமே இல்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ அவங்களுடைய வேலை என்னது? ஆண்டவரை துதிக்கிறதான வேலை. இந்த லூக்கால நம்ம இப்ப வாசித்தோம்ல, ஆண்டவருடைய பிறப்புலப்ப அவங்க என்ன பாடினாங்க? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியில சமாதானம், மனுஷர் மேல பிரியம் உண்டாவதாக என்று தேவனை பாடி துதித்தார்கள். ஹல்லேலூயா. இப்படியாக ஆண்டவரை துதித்ததாக சில இடங்களில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதுதான் தேவ தூதர்களுடைய முக்கியமான ஒரு பிரதானமான வேலையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்முடைய தூதர்களுடைய ஸ்தானங்கள் அப்படின்னா, ஒரு அரசவை இருக்கிறதுனா அதுல என்ன செய்வார்கள்? சில ஸ்தானங்கள் இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு ஒரு பவர் இருக்கிறதா, அவங்களுக்கு ஒரு தமிழ்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஸ்தானங்கள், பொறுப்பு சொல்லலாம், பொறுப்பு இல்ல பதவிகள் அவங்களுக்கு ஒரு உயர் பதவிகள் அப்படி இருக்குன்னா அப்படியும் இருக்கிறது. அதுல பிரதான தூதனாக மீகாவேல் என்றதான ஒரு தூதனை ஆண்டவர் என்ன செய்திருந்தார்? நியமித்து வைத்திருந்தார். பிரதான தூதன் மீகாவேல். அவனுடைய வேலை என்ன தெரியுமா? இப்ப யுத்தம் பண்ணுகிறது தான் அவனுடைய வேலை. தம்முடைய பிள்ளைகளுக்கு யாராவது விரோதமாய் வந்தா என்ன செய்வான்? போய் அவங்கள்ட்ட யுத்தம் பண்ணுவான். தானியேல்ல நம்ம அதை வாசிக்க முடியும். அவர் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது அந்த பிசாசின் தூதர்கள் அந்த ஆண்டவருடைய பதிலை கொடுப்பதற்கு தடை பண்ணுகிறார்கள். அந்த இடத்துல இந்த மிகாவேல் போய் என்ன செய்கிறாராம்? அவங்களை தடை அந்த அவனோட யுத்தம் பண்ணி அந்த பதிலை கொண்டு வருகிறதற்கு 21 நாட்கள் நீ ஜெபம் பண்ணின தொடங்கின பொழுதே உனக்கு பதில் வெளிப்பட்டது. ஆனாலும் சத்துரு என்ன பண்ணிட்டான்? அதை தடை பண்ணினா. ஹல்லேலூயா. அந்த கால வேளையில கூட அநேகர் இந்த வேளையில நான் ரொம்ப நாள் ஜெபித்துட்டு இருக்கிறேன், ஆனா எனக்கு பதில் வரமாட்டேங்குது. ஆண்டவர் என்னுடைய சத்தத்தை கேட்கிறாரா இல்லையா அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் கலங்கி கொண்டிருக்கிறீங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் மீகாவேலை அனுப்புவாராக. ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் தம்முடைய பிரதான தூதனாகிய மீகாவேலை அனுப்பி நமக்கான ஒரு பதில்களை, நமக்காக யுத்தம் பண்ணத்தக்கதாக, நமக்கு வெற்றிகளை தரத்தக்கதாக அனுப்புவாராக. ஹல்லேலூயா. வேதத்துல பேர் போடப்பட்டதான தூதர்கள் சில பேர் தான். அதுல மீகாவேல் உண்டு. அடுத்தது கேப்ரியல். ஹல்லேலூயா.
காப்ரியேல் தூதனுக்கு வந்து நற்செய்தியை சொல்லுகிறதான ஒரு தூதன். ஹல்லேலூயா. எந்த இடத்துல அவர் நற்செய்தியை சொன்னாரு? தானியேல் இல்லையா? சரி, அப்புறமா இயேசுவினுடைய பிறப்புல என்ன செய்கிறார்? நற்செய்தியை கூறுகிறார். அந்த மரியாளுக்கு ஆண்டவருடைய தூதன் காப்ரியேல் வந்து அவள் இருந்த வீட்டிலே தேவ தூதன் பிரவேசித்து என்ன செய்கிறாள்? கிருபை பெற்றவளே வாழ்க, உன்னிடத்திலிருந்து பரிசுத்தமான தேவன் ஒரு சந்ததி வரப்போகிறது என்று சொல்லி வாழ்த்துகிறதை பார்க்கிறோம். அது நற்செய்தியா இல்ல தீய செய்தியா? நற்செய்தி. எத்தனையோ ஸ்திரீகள் அதற்காக காத்து கொண்டிருந்த நேரத்துல கன்னி மரியாளை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். ஹல்லேலூயா. இந்த கால வெளியில கூட ஆண்டவர் நமக்கு காப்ரியேல் தூதனை அனுப்புவாராக. எத்தனை பேர் நற்செய்திக்காய் காத்து கொண்டிருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி காட்டலாமா? ஒரு நல்ல செய்தி எனக்கு வர வேண்டும், எனக்கு நல்ல செய்திகள் வர வேண்டும். அது என்ன செய்தியா இருந்தாலும் சரி, நல்ல செய்திகள். ஹல்லேலூயா. உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. ஹல்லேலூயா. நீங்க எந்தெந்த காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ நல்ல செய்திகள் உங்களை தேடி வருகிறது. ஹல்லேலூயா. தேவன் காப்ரியேல் தூதனை நற்செய்திகளை கொண்டு போகும்படியாக வைத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு தூதன் பேர் இருக்கிறது லூசிஃபர். லூசிஃபர் வந்து ஆண்டவரோடு சந்தோஷமா இருந்திருக்காரு. ஆனா அவனுக்குள்ள ஒரு மேட்டிமை வந்தது நிமித்தமாக தள்ளப்பட்டதான தூதனாக ஒரு சாத்தானாக மாறிவிட்டான். இந்த நாட்களில் சாத்தான்னு சொல்லப்படுகிறதான ஒரு தூதன். அவனுக்குள்ள நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் எசேக்கியேலின் புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அநேக இசை கருவிகள் எல்லாம் அவனுக்குள்ளேயே இருக்குமா. அவ்வளோ இன்பில்ட்டா எல்லா இசை கருவிகளோடு ரொம்ப நல்ல ஒரு மேன்மையாக இருந்த தூதன் அவனுக்குள்ள மேட்டிமை வந்தது. என்னன்னா, ஆண்டவருக்கு நான் நிகராயிடுவேன், ஆண்டவருக்கு நான் இணையாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்டிமை வரும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? தூதனா இராதபடிக்கு தள்ளி விடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நிச்சயமாக இதை முக்கியமாக குறிக்கப்பட்டதான பெயர்கள் சேராபீன்கள் என்று சொல்லி தூதர்களை குறித்து நம்ம இப்ப வாசித்துள்ள ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல அப்படிப்பட்டதான காரியங்கள் வேதாகமத்துல எழுதப்பட்டிருக்கிறது. சரி, இதெல்லாம் வந்து மேலோக காரியங்கள் வைத்துக்கொண்டா நமக்காக தூதர்கள் எப்படி செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை நாம் வாசிக்க முடியும். எல்லாருக்கும் நன்கு தெரிந்ததான சங்கீதம் 91:11-12 என் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார், அவர்கள் என்ன செய்வார்கள்? தங்கள் கரங்களிலே என்னை ஏந்தி கொண்டு போவார்கள். ஹல்லேலூயா. நிச்சயமா வெளியே போயிட்டு வர்றது என்பது சாதாரண காரியம் அல்ல. எங்கு பார்த்தாலும் நேற்று யாரோ என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, சும்மா நடந்துதாமா போயிட்டு இருந்தாங்க, வண்டியில கூட போகல, அப்படி சும்மா நடந்து. சகோதரி சொன்னாங்க நடந்துதான் போயிட்டு இருந்தாங்க, அவங்க மேல என்ன செய்ததான் வண்டி இடித்து உடனே ஸ்பாட் அவுட் ஆகிட்டாங்க. வண்டியில போறாங்க, அவங்க கணவனும் மனைவியுமாக போறாங்க, உடனே மறித்து விடுகிறார்கள். இப்படிலாம் பார்க்கும் பொழுது மிகுந்த வேதனை. அவங்களை நம்பி இருந்த பிள்ளைகள் எல்லாம் கைவிடப்படுகிற சூழ்நிலை. ஆனால் நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை என்னவென்றால், என் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்து ஜெபித்துட்டு என்ன செய்யணும்? வீட்டை விட்டு கிளம்பணும். ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்தணும். இந்த வார்த்தைகளை சொல்லி 91ஆம் சங்கீதத்தெல்லாம் நல்ல மனப்பாடம் பண்ணி வைத்துட்டு, ஆண்டவரே இதை நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கீங்களே, இந்த வாக்குத்தத்தத்தின்படியா என்னை நடத்துங்க ஆண்டவரே, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடப்பாயின்லாம் சொல்லியிருக்கிறீங்களே, அப்படியாக நம்ம என்ன செய்யணும்? இந்த வார்த்தைகளை பற்றி நாம் ஜெபிக்கணும். அப்போ இந்த தூதர்களுடைய வேலை என்னது? நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவங்களுடைய கரங்களில நம்ம ஏந்தி கொண்டு போவார்களாம். ஹல்லேலூயா. தேவ தூதர்களுடைய காரியங்களை என்னால முடிந்த வரைக்கும் சுருக்கமாக இந்த வேளையில வந்து நான் சொல்லியிருக்கிறேன். நிறைய காரியங்கள் இன்னும் ஏராளமான காரியங்கள் வேதாகமத்துல காணப்படுகிறது. நிச்சயமாகவே நாம் பாக்கியவான்கள். நாம் யாரும் இந்த வேளையில தனிமை இல்லை. ஒரு வேளை அப்படிப்பட்ட எண்ணங்களோடு யாராவது வந்திருந்தீங்கனாலும் இந்த வேளையில கவலைப்படாதீங்க. நமக்குடைய தூதர்மார்கள் எப்பொழுதும் தேவ சன்னிதானத்தில் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் தேவனை தரிசித்து கொண்டிருக்கிறார்கள். நமக்காக அவர்கள் செவி கொடுக்கும்படியாக, உதவி செய்யும்படியாக, விடுவிக்கும்படியாக, நம்மை பாதுகாக்கும்படியாக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். நற்செய்திகளை கொண்டு வருவார்கள், நமக்காக யுத்தங்களை செய்வார்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக நிச்சயமாகவே தேவனோடு மனிதனோடு போராடி மேற்கொண்டாயே என்ற வார்த்தையின்படியாக இந்த ஆராதனை வேளையில கூட கர்த்தர் நமக்கு ஒரு ஜெயத்தை தருவாராக. கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.